பவித்ரா திங்கள் முதல் சனி வரை இரவு 8:30 மணிக்கு. ஐயோ, அண்ணன் வரத்துக்குள்ளேயே சீரியல் முடிஞ்சிருச்சே. ச்சே, கரெக்டான நேரத்துல தொடரும்னு போட்டுட்டாங்க. அண்ணே, துர்கா, சீரியல் சூப்பரா இருந்துச்சு. ஆனா அக்கா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு தான் தெரியும். கனகா காரணத்தோட தான் இந்த சீரியலை பாருங்கன்னு சொல்லிருக்கா போல இருக்கு. இல்லனா நம்ம கோவில்ல நடந்த மாதிரி இருக்குல்லன்னு எதுக்காக சொல்லணும்? அவ அப்படி சொன்னதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆனா அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அதுக்காக நாளைக்கு வரைக்கும் நாமளும் காத்திருப்போம். சரி, நாளைக்கு பாப்போம். யாரையும் காணோம். டிவி ஆஃப் ஆயிருக்கு. ஒருவேளை சீரியல் முடிஞ்சிருக்குமோ? அண்ணா, டேய் ஜனா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கடா இருக்க? அண்ணா மொட்டை மாடியில இருக்கேன்னு. வரேன். அண்ணா, என்னடா இது? அப்ப சரக்கு அடிச்சிட்டு தான் உளர்னியா? இல்லண்ணே, ஏய், டிவில அந்த ஆளை பார்த்ததும் உங்களுக்கு போன் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் சரக்கு அடிச்சேன்னு. என்னால அதை ஜீவனிக்கவே முடியலண்ணே. நீ சொன்னதை என்னால நம்பவே முடியல. அண்ணா, நான் என் கண்ணால பார்த்தேன்ன. அதே அர்ச்சகர், அதே முகஜாட, துளி கூட மாறல. எப்படிடா அந்த டிவில வர முடியும்? செத்து போன ஒருத்தன் எப்படி? இதெல்லாம் சாத்தியமே இல்லடா. அண்ணா, நீங்க இப்படி சொல்வீங்க தெரிஞ்சுதான் அந்த சீரியல்ல வந்து அர்ச்சகரை போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பாருங்க.